வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள் நடிகர் சங்க தேர்தலும் ஊடகங்களும். இது எங்கள் குடும்பத்திற்குள் நிலவும் சிக்கல். நீங்கள் எதற்காக தலையிடுகிறீர்கள்? ஏன் இத்தனை வெளிச்சத்தை எங்கள் மீது பாய்ச்சுகிறீர்கள் என்று ஒருபுறம் குரல். நாடகங்களில் ராஜபாட்டாக வேடம் போட்டோம், இன்றைக்கு ராத்திரி சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் கிடைக்கிறோம். எங்கள் குரல்களையும் சங்கத்தின் மூலமாக தீருமா தீராதா என்ற எங்கள் அபிலாஷைகளையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள், நன்றி என்ற ஒரு பக்க குரல்களையும், இரண்டையும் சம அளவில் நாம் கேட்டு வருகிறோம். ஆனாலும் விமர்சன கணைகள் அடுக்கிக் கொண்டேதான் இருக்கப்படுகின்றன. மக்கள் விவாதிக்கட்டும். மிகை நாடி மிக்க கொள்வதா? செய்வது தவறென்றால் எளிதாக முள்மரம் கொல்லவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் பங்கு பெறுவோர் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு தங்கர் பச்சன், விமர்சகர், எழுத்தாளர் திரு வே மதிமாறன், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு கே ராஜன். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து புவனேஸ்வரன் மற்றும் சதீஷ்குமார், மதுரை அரங்கிலிருந்து பிரசன்னா சேது மற்றும் பாலாஜி, கோவை அரங்கிலிருந்து பூதலிங்கம் மற்றும் சதீஷ்குமார். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு தங்கர் பச்சன், உங்கள் கருத்து என்ன? ஊடகங்கள் எல்லை மீறுதா அல்லது செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறதா? ஊடகங்கள் எப்போவுமே செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறதில்ல. அது காரணம் என்னென்னா, உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் அது வெளிச்சம் போட்டு காட்டுறதில்ல. தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு ஏதாவது அதில் நலன் இருந்தால் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. அதில் அதாவது நம்ம பொதுப்படையாக அதை விளக்கிட முடியாது. சிலதில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பேசுறதுனால எங்களுக்கு என்ன நலன் இருக்க கூடும்? நிச்சயமாக இருக்க என்னென்னா, இதே 24 சங்கங்கள் இருக்குது. 24 சங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் சங்கம் இருக்குது. அதில் எவ்வளவோ குளறுபடிகள் இருக்குது. அது முதல் தொடங்கப்பட்ட ஒரு சங்கம். நிமாய் கோஷ் அவர் எனக்கு ஆசிரியராக இருந்தவர். அவர் தான் அந்த சங்கங்கள்லாம் தொடங்கிறதுக்கு முக்கியமான காரணம். அது அப்படி ஒரு பிரச்சனைகளோடு இருக்குது. ஆனால் அது நிறைய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் யாரும் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கோ அதுக்கு, ஏன்னா அதில் ஒரு ஆர்வம் கிடையாது. ஏன்னா அதில் நடிகர்கள் இல்லை. நடிகர்கள் இருந்தால் தான் மக்களுக்கு ஆர்வம் வரும். ஆர்வம் இருந்தால் தான் தொலைக்காட்சி பார்ப்பாங்க, நிறைய பத்திரிகைகளை விற்கும். இப்படி ஒரு காரணம் இருக்கு. நாள் முழுவதும் மற்ற செய்திகள் எல்லாம் போடுறமே. இல்லை, அது சொல்ல, இந்த துறையில், இதே துறையில் வேற பிரச்சனைகள் இருக்கு. வேற சங்கங்களுக்கு வேற பிரச்சனைகள். ஆனால் எல்லா சங்கங்களுக்கும் இந்த முக்கியத்துவம் தர்றது இல்லைங்கிறத தான் நான் சொல்ல வரேன். சரி, இது உங்க கருத்து. அடுத்த கருத்து சுற்றுல வரேன். ஐயா, உங்களுடைய கருத்து? நானா, ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிடுவதாலே எந்த தவறும் இல்லை. அந்த ஊடகங்களுக்கு செய்தி சொல்லுகிறார்களே, அவரிடத்த நிரம்ப தவறு இருக்கிறது. ஏனென்றால் மெய்யை சொல்லுபவர்கள் சிலர், பலர் பொய்யை வாரி சொல்லுகிறார்கள். ஆக இது மக்களிடத்தில் பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறோம். நம்ம ஊடகங்கள் ஒன்று தானும் தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்பதாலே தம்பி தங்கர் பச்சன் சொன்னது போல சினிமா நடிகர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் தருகிறார்கள். அது இயற்கை. அதே சமயத்தில் நம்முடைய ஒளிப்பதிவாளர்களுக்கும் சரி, கதாசிரியர்களுக்கும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை வெளிப்படுத்துவது குறைவாக இருக்கிறது. இப்போது நான் பல உண்மையான சரியான கருத்துக்களை சொல்லுகிற போது எனக்கு அதிகம் விளம்பரம் கிடைப்பதில்லை. அதுவே என்னில் 25% கூட அறிவில்லாத, சிந்திக்க தெரியாத, வேறு கொஞ்சம் 4 படத்தில் நடிச்சிட்டான் அவனை தேடி ஓடுகிற ஊடகங்கள் எத்தனை இருக்கிறது. பிறகு இருக்கிறது. இந்த அளவுக்கு கடுமையா சொல்லணுமா? இல்ல, தெரியல. நம்ம சொல்ல ஏத்துங்களேன், இல்லன்னா மறுப்பு சொல்லுங்களேன். கே ராஜனை கூப்பிட்டா கொஞ்சம் கடுமை இருக்கும். ஏன்னா வேணா குறைச்சிக்கிறேன் உங்களுக்காக, தப்பு இல்ல. இல்ல, நீங்க உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும். அதுதான் நான் யாரும் மனம் புண்படும்படி நான் சொல்லவில்லை, நடப்பதை சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு ஊடகத்தில் சிலர், இப்பொழுது புதிய தலைமுறை இந்த தலைப்பை வைத்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாட்டிலே பல குழப்பங்கள், நடிகர் சங்கத்தை வைத்து பல விஷயங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அணியின் மீது ஒருத்தர் குடும்ப பிரச்சனை எல்லாம் இழுத்து சொல்லுகிற ஒன்று, இல்லாததெல்லாம் சொல்லி இதை செய்வேன் என்று சொல்லுகிற ஒன்று, இப்படியெல்லாம் நான் பண்ணி இவர்களை தூக்கி விடுவேன். இதுவரை தூக்க முடியவில்லை. அவரவர் உழைப்பு தான் தூக்கும். தேர்தலுக்காக சொல்பவன் தூக்கி விட போவதில்லை. என்ன நடக்கும் என்பதை நான் கூட இருந்து 20 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் புதிதாக வருகிற வேகத்தில், அதாவது பழுத்த ஓலையை பார்த்து பச்சை ஓலை பல்லிடிச்சுதுன்னு சொல்லுவாங்க.
அதாவது உழைத்தவன் அப்பாவுடைய கஷ்டத்தை பிள்ளை அங்கீகரிக்காத காலம் அது. ஆகவே என் கருத்தெல்லாம் ஊடகங்கள் செய்வதிலே தவறில்லை, ஏன்னா அவர்களுடைய கடமை. ஆனால் அந்த ஊடகங்களில் செய்தி சொல்லுகிறார்களே, அது தேர்தலுக்காகவோ அல்லது எதற்காகவோ சொல்லுகிற செய்தியை அப்படியே நீங்கள் வெளியிடுகிற போது மக்களிடத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகிறது. சரியானது. இதுக்கு ஒரு விளக்கம். ஒரு தரப்பு ஒன்றை சொல்கிறது, அதை போட நேர்கிறது. மறுபுறத்தில் விளக்கம் கேட்டால் அதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் சம அளவில் அதற்கான செய்திகள் வெளிவரும். உங்களுக்கு சுட்டிக்காட்டு தராதது அவர்கள் குற்றம். திரு மதிமாறன், உங்க கருத்து? ஊடகங்கள் எந்த பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, மக்கள் கிட்ட பிரபலமா இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்றது. மிக பெரும்பான்மையா இருக்கிற மக்கள் பிரச்சனை, குறிப்பா விவசாயிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாயிகளோட தற்கொலை குறித்தான செய்திகள் ஒரு காலம் கூட வர்றதில்லை. இன்னும் சரியா சொல்லணும்னா, பட்டினி சாவுகள் நிரம்பி இந்த தேசத்தில் பட்டினி சாவுகள் குறித்தான செய்திகள் பொதுவா எல்லா ஊடகங்களையும் நான் சொல்றேன், பிரிண்ட் மீடியா உட்பட, பட்டினி சாவுகள் நடக்கிற இந்த தேசத்தில் பட்டினி சாவுகள் குறித்தான செய்திகள் வருவதை விடவும் ஒரு நடிகர் ஒரு நடிகை டயட்டா இருந்து அவங்க எடை குறைத்த செய்தி 8 காலத்துக்கு வருது. அப்ப இந்த சமூகத்தில் மக்களுக்கு எதை ப்ரமோட் பண்றீங்கன்னு படிக்கிற வாசகர்களுக்கு அல்லது பார்க்கிற பார்வையாளர்களுக்கு அவர்களுக்கு சார்பான செய்திகள் வர்றதே இல்லை, அவர்கள் பாதிக்கப்படுற செய்திகள் வர்றதே இல்லை. மாறாக ஊடகங்கள் பிரபலமானவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக தன்னை பிரபலப்படுத்துற நோக்கம் என்பது பொதுவாக ஊடகத்தின் தர்மமாக உலகம் முழுக்கமே இருக்குது. இது இங்க மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலயும் இருக்குது. நியாயம்தான். அதை மாற்றுவதற்காக எவ்வளவு பிரயாசைப்படுகிறது புதிய தலைமுறை என்பது நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஏறத்தாழ ஒரு 500 - 700 நேரலை விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன பல்வேறு தலைப்புகளில். அந்த 700-இல் ஒரு 300-வது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, தற்கொலைகளை விவாதித்துக் கொண்டே நாம் வந்திருக்கிறோம். இது ஒரு பாதையில் முன்னே நாம் செல்கிறோம் என்பதை நாம் சொல்லிக் கொள்ளலாம். அந்த மாதிரி விவாதங்கள் நிறைய போயிருக்குது. நான் புதிய தலைமுறை மட்டும் சொல்லல, பொதுவாவே ஊடகங்கள் எது ஹைலைட் பண்றாங்க, எதை கொண்டு போறாங்க, ஒரு லைம் லைட் பிரச்சனையா எல்லா ஊடகங்களும் சேர்ந்து எதை கொண்டு போய் வச்சு அதுக்கு தீர்வா சொல்ல விரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் பிரபலமா இருக்கிறவங்களை பற்றியான செய்தியை ஒரு தனிநபரா இருந்தாலும் அவரை வச்சு போறது அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா, இப்போ விஷ்ணுபிரியாவோட மரணம் ஒரு மர்ம மரணமாக விசாரணை போய்கிட்டு இருக்கு, தற்கொலை. இங்க நம்ம இதுலயும் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆனாலும் ஒரு பிரஸ் மீட்னு வச்சுங்களேன், ஒரு பிரஸ் மீட்ல முற்போக்காளர்கள் விஷ்ணுபிரியாவின் கொலை பற்றியான விஷயம், அல்லது தற்கொலை அல்லது கொலை ஏதோ ஒரு பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்காக ஒரு பிரஸ் மீட் வச்சு கூப்பிட்டாங்கன்னா அதற்கு பத்திரிகையாளர்கள் பெருமளவில் வர்றதே இல்லை. ஒரு வழக்கறிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு சமூக செயல்பாட்டாளர் பிரஸ் மீட் கூப்பிட்டாங்கன்னா பிரஸ் மீட்டுக்கு ஊடகங்கள் பெருமளவில் வர்றதே இல்லை. மாறாக இன்னைக்கு நடிகர் சங்க தேர்தலுக்காக யாராவது ஒரு நடிகர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவு கும்பலான ஊடகங்கள் உள்ள போய் அங்க உட்காந்துக்கிட்டு நடிகர்களோட கடுமையா பேசுவது, விவாதிப்பது, அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிற இந்த முறை இருக்கு பாத்தீங்களா, இது ஆரோக்கியமா இருக்கிறதா நான் கருதல. இது தொடர்ச்சியா எல்லா ஊடகங்களையும் இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் பிரச்சனையை இரண்டாம் பட்சமாக பார்ப்பதும், தனிநபர் பிரச்சனை அல்லது பிரபலமானவர்கள் பிரச்சனையை ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனையாக மாற்றுவதில் ஊடகங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இப்படிதான் செயல்பட்டு இருக்குது. சரி, உங்கள் கருத்தை எதிர்ப்பவர்கள் இருக்கிறார்களா, அவர் என்ன சொல்றாங்கன்றதை கேட்கலாம். முதல்ல பூதலிங்கம் கோவையிலிருந்து உங்க வாதம் என்ன? வணக்கம் சார். இன்னைக்கு ஊடகங்களின் நிலை என்ன, முதல்ல அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஊடகங்களின் நிலை எப்படின்னு பார்த்தோன்னா, பிரபலம் யாரா இருக்கிறாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதா ஊடகத்தோட முக்கிய நிலையா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அரசியல், அடுத்தது பாத்தீங்கன்னா சினிமா துறை. இந்த 2 துறை மட்டும்தான் இன்னைக்கு மக்களை போய் சேரக்கூடிய கருத்தா இருக்கு. இதே இந்த டிஆர்பி அதெல்லாம் கான்செப்ட்ல சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஊடகங்களும் இதை ஹைலைட் பண்ணி காட்டிட்டு இருக்கு. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, கல்வி பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனைகள், இந்த கட்சி அந்த கட்சி ஏகப்பட்ட பிரச்சனைகள், சோசியல் சர்வீஸ் எவ்வளவோ போயிட்டு இருக்கு. அந்த சோசியல் சர்வீஸ் உள்ள முக்கியத்துவம் கூட யாரும் கொடுக்கறது இல்ல. சினிமாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த பிளைட் விட்டு இறங்கினா இந்த நடிகர் கோவை வந்தார், அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. அடுத்த எலெக்ஷன், அடுத்த தேர்தல் அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தலுக்கு உண்டான தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதையே இன்னும் ஹைலைட் பண்ணி இன்னைக்கு ஜாதி லெவல் நிக்குது. இன்னைக்கு அதை ஊடகங்களை ஹைலைட் பண்ணிக்க. இதை பார்க்கற மக்கள் கருத்து என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? பதில் கேட்டுத்தாரேன். திரு தங்கர் பச்சன், வியப்பா இருக்கு. 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகள் நிரம்பி கிடக்கிற இந்த நாட்கள்ல வெறும் திரைத்துறை சார்ந்த செய்திகளை மட்டுமே வைத்து ஓட்டிவிட முடியுமா, அல்லது அப்படிப்பட்ட செய்திகளை தாண்டி வேறு செய்திகளை ஊடகங்கள் எதுவுமே வெளிக்காட்டவே இல்லையா? இல்லை, அவர் ஒரு மக்களாக இருந்து சொல்றாரு, ரொம்ப சரியாக கவனிச்சிருக்காரு, சமூகத்தை ரொம்ப கவனமாக கவனிச்சிருக்காரு. அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஒரு ஊழியராக கேட்குறீங்களா என்கிட்ட, இல்லை பொதுவான ஒரு என்கிட்ட கேள்வி கேட்குற ஆளாக இருந்தால் அது பதில் வேற.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் இதை செய்திருக்கோம், நாங்கள் அதை செய்திருக்கோம், நாங்கள் போட்டிருக்கோம். புதிய தலைமுறை மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்களா? இப்போ பிரச்சனை வந்து அதுதான். புதிய தலைமுறை பற்றினா நான் வந்தே இருக்க மாட்டேன். மிக சரியானது அது. பொதுவாக ஊடகங்கள் நேர்மையற்று இயங்குது. அதனால தான் வந்திருக்கோம். நான் இந்த ஊடகத்தின் பிரதிநிதியாக மட்டும் இருக்க விரும்பல. சமகாலத்தில் எங்களுடைய சகோதர ஊடகங்கள் அத்தனையின் சார்பாக ஒரு செய்தியாளனாக தான் நான் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. முந்தைய தலைமுறை ஊடகங்கள் தெளிவா பதில் வைக்கிறேன். அவர் அண்ணன் சொன்னாருங்க, அதாவது இந்த தலைப்பு இருக்கு பாருங்க, இந்த தலைப்பை எந்த தொலைக்காட்சியில் வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வந்து நீங்க இதுல ஒரு இதுல நம்ம தவறு செய்யறோம் அப்படிங்கறதால இந்த தலைப்பு உருவாயிருக்கு. ஊடகங்கள் வந்து நேர்மையா அதுல வந்து செயல்பட்டு இருந்தா இந்த தலைப்பே இந்த நிகழ்ச்சியே கிடையாது. அப்படி இல்ல, இது தவறுன்னு நம்ம முடிவு பண்ணல. இல்ல இல்ல இல்ல, ஒரு ஐயப்பாடு இருந்தால் அதை நிவர்த்தி செய்து ஐயம் எப்ப வருதோ அப்ப அந்த அந்த உணர்வோட தான் அதை வந்து செயல்படுறீங்க. ஒண்ணும் இல்ல, ரொம்ப 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 சாதாரணமா சொல்லாங்க. இது இவர் சொன்ன ரொம்ப அழகா சொன்னாரு. தானே புயல் நடந்தப்ப உங்களுக்கு தெரியும், எல்லாம் நேரலையில் எல்லாம் வந்து காமிச்சிங்க, எல்லாம் சரி. அப்போ ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஊடகத்துக்கு அந்த பத்திரிகையாளர்களை வர வச்சு அதை நான் அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்களை எல்லாரும் அழைக்கிறேன், தொலைக்காட்சி எல்லாரும் அழைக்கிறேன். இதுக்காக ஒரு இடம் தயார் பண்ணி போடுறேன். ஒரே ஒரு ஆள் கூட வரல, ஒரு ஆள் கூட வரல. கீழே வந்து ஒரு படம் ரிலீஸுக்கு காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே எல்லாம் இருக்காங்க. அது ஏதோ ஒரு 3ஆம் தர 4ஆம் தர ஒரு படம் அங்கே இருக்காங்க. திரும்பவும் அவங்க வருவாங்கன்னு மறுபடியும் ஒரு தடவை போட சொல்கிறாங்க, போடுறேன். ஆனால் நாள் முழுக்க காத்திருந்தேன். ஒரே ஒருத்தர் வந்தார், பாதி படத்தில் வந்தார். இதுதான் நிலை. இதை நீங்க என்ன சொல்ல நினைவிருக்கு? அன்றைய ஒரு விவாதத்துல நீங்களும் வந்திருந்தீங்க. இதுதான் என் மண்ணின் கடைசி பலாப்பழம் நீங்க கொடுத்தீங்க. அன்று மட்டும் அது கசந்தது. அதுதான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு என்னங்க ஒரு இது வந்து நிச்சயமா இது வந்து மக்கள் பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்கிட முடியாது. இப்ப நம்ம என்னன்னா இது ரொம்ப அதிகப்படியா இருக்கிறதால தான் நான் அதை பேசுறேன். நிச்சயமா இதை வந்து ஊடகங்கள் வந்து கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது அதிகமா கண்டுக்கிறது தான் அங்க வந்து பிரச்சனை. தொடர்ந்து பேசலாம். புவனேஸ்வரன் திருச்சி அரங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கான நேரம். ஊடகம் ஏன் திரைத்துறைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு என்ன தெரியல. எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு மக்களுக்காக போராடுற ராணுவ வீரர்கள் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, சட்டத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க, சமூக நல ஆர்வலர்கள் இருக்காங்க, எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு சிறப்பு அழைப்பாளர்களாவோ இல்லை திறப்பாளராகவோ கூப்பிடுறது கிடையாது. எந்த ஒரு நிறுவன திறப்பு விழா கொண்டாடினாலும் அதுக்கு முக்கியமாக கூப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்தவர்கள். ஏன்னா அவங்கள கூட்டம் வந்தால் தான் கூட்டம் கூடுது. இப்போ அதே நோக்கத்தோட தான் ஊடகத்துறையும் செயல்படுது. மற்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறதே கிடையாது. திரைச்சுரந்தை சார்ந்தவர்கள் அவங்க டிஆர்பி ரேட்டை ஏத்துங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஊடகங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் தான், நீங்களே பதில் சொல்லுங்க. இல்ல, பத்திரிகையாளரா பொதுவா வந்து பத்திரிகைகள்ல எது செய்தியாக எடுப்பது, எதை மறுப்பது என்பதுல இருந்தே ஆரம்பிக்குது. எதை செய்தியா எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, எது வந்து சுவாரஸ்யமா இருக்குது, எது வந்து பரபரப்பா இருக்குது அப்படிங்கிறதா மட்டும்தான் செய்திகள் தேர்ந்தெடுக்கப்படுற முறையா இருக்குது. மற்றபடி முக்கியமான செய்தி எது, ரொம்ப தேவையற்ற செய்தி எதுன்னு ஒரு எடிட்டோரியல் டீம் இருக்கிறதா எனக்கு தெரியல. பெரும்பாலும் செய்திகள் நான் செய்திகள் பார்க்கறதும் சரி படிக்கிறதுலையும் சரி பாத்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு காலத்துக்கு கூட தகுதி இல்லாத செய்திகள் 8 காலத்துக்கு வருது. ஆனால் 8 காலத்துக்கு போட வேண்டிய செய்தி வந்து பல நேரங்களில் வர்றதே கிடையாது. இது வந்து பிரிண்ட் மீடியால இருக்கு. இது மாதிரி இன்னைக்கு காட்சி ஊடகங்கள்ல வரும்போது கூட செய்திகள் திரும்ப திரும்ப எந்த செய்திகள் திரும்ப திரும்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, போனா போது அப்படிங்கிற நேரத்தை ஃபில் பண்றதுக்கான அவகாசம் கிடைக்கும் போது வந்து இந்த மாதிரி மக்கள் சார்ந்த போராட்டங்களை வந்து பதிவு பண்ணி போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குதே தவிர, ஹைலைட் பண்றது, எதை ப்ரமோட் பண்றதுங்கிறதுல வந்து கண்டிப்பா வந்து செய்திகள் கிட்ட வந்து இது வந்து இந்தியா முழுக்கவே இருக்குது. ஊடகங்கள் மத்தியில வந்து எது பரபரப்பா இருக்கும் அல்லது எது வந்து சுவாரஸ்யமா இருக்கும், எது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் அதை வந்து ஹைலைட் பண்றதா இருக்குதா தான் கருதுறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மக்கள் பிரச்சனை குறித்து இந்த நடிகர் சங்க விவகாரம் பேசுறோம் இல்லைங்களா, இந்த நடிகர் சங்க பிரச்சனையில வந்து குறிப்பா அவங்க மாறி மாறி வந்து 2 பேரும் பிரஸ் மீட் வச்சுக்கிறாங்க. இது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது நடிகர் சங்கத்துக்குள்ளாரியே பேசி அவங்களா தீர்வு காண விரும்பாம அவங்க ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. ஊடகங்களை பயன்படுத்தி இது மக்கள் மத்தியில கருத்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு அவங்களே பிரஸ் மீட் வைக்கிறாங்க, திருப்பி கருத்து சொல்றாங்க, திருப்பி பேசுறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. அதுலயே ஒரு தரப்பு இது எங்க குடும்ப பிரச்சனை, வெறும் ஒரு 3000 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறத நீங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்போ குடும்பம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள தேர்தல் நடக்குமா?
இந்த முறை 10 வாக்குகள் வித்தியாசத்தில் குடும்ப தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இன்னும் 5 ஆண்டுகளுக்காக எங்கள் குடும்பத்தின் தலைவராக இவர் இருப்பார்னு சொல்லுவாங்க. குடும்பம்னா ஏன் தேர்தல் நடக்குது, ஏன் போட்டி நடக்குது? ஒரு குடும்பத்துக்குள்ளார தேர்தல் நடந்து உலகத்துல இதாங்க முதல்ல. குடும்பம்னா ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம். நீங்க தனியா உடஞ்சாச்சுன்னு சொன்னா அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்கிற அதிகார சொத்து, அதிகார போட்டி தான் அங்க நடக்குது. இந்த போட்டியில பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? எங்களுக்கு நீங்க ஒரு நடிகராக இருக்கிற நீங்க வந்து எங்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறீங்க? நடிகராக இருக்கிற நீங்க எனக்கு என்ன பெரும்பாலும் வாசகர்களுக்கு அல்லது பார்வையாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு இவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப இல்ல. நடிகரா இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்கன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கணும், தெரியுதா? தியேட்டர்ல போய் பார்த்தாதான் சினிமா நல்லா இருக்கும். ஏன் தியேட்டர்ல போய் பாரு ரசிகர்களுக்கு இவர்கள் திரும்ப திரும்ப தன் ரசிகர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா தியேட்டர்ல போய் பார்க்கறத வலியுறுத்துறாங்களே தவிர அதுலயும் தன்னோட சுயநலமும் தன்னோட லாபத்தை தான் முன்மொழிஞ்சு பேசுறாங்களே தவிர தன் ரசிகனோட பிரச்சனை குறித்து இந்த நடிகர்கள் ஒருபோதும் பேசுவதில்லை. ஏன் தங்கர் பச்சன் பேசுறது இல்லையா? நான் எடுக்கிறதெல்லாம் படம் இல்ல பாடம் என்று சொல்லத்தக்க அளவில் எடுக்க நினைக்கிறாரே, நீங்க ரசிகர் குறித்து நீங்க கவலைப்பட்டதே இல்லையா? நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட, அதை இன்னொரு தடவை சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுங்க. அதான் நடிகர்கள் வந்து தன்னோட ரசிகர்கள் கிட்ட ரசிகர்களோட பிரச்சனை சார்ந்து இப்ப மீடியா என்ன பண்ணுதுன்னா பிரபலமானவங்க நடிகர்கள் சொன்னாங்கன்னா செய்தியை கொண்டு வருது. அப்ப தன்னோட ரசிகர்களா மக்கள் தான் ரசிகர்களா இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை மிக துயரமான பல பிரச்சனைகள் இருக்குது. சர்வைவல், விலைவாசி உயர்வு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அந்த பிரச்சனை தன்னோட ரசிகரோட பிரச்சனையை ஒரு நடிகர் சொன்னார்னா அப்போ அது லைம் லைட்டுக்கு வந்து பிரச்சனை வரும். அவங்க மகிழ்விக்கிறதே போதாதா? இல்ல, நடிகர்கள் ஒருபோதும் சொல்றதே கிடையாது. ரசிகர்களை மகிழ்விக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். இல்ல, மகிழ்விக்கிறாங்களாங்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வர திரைப்படங்கள்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்து அந்த படங்கள் மூலமாக தயாரிப்பாளர்களை அவங்க நஷ்டமாக்குறாங்களோ இல்லையோ, அந்த படங்களை திருட்டி விசிறி போடுறான் பாத்தீங்களா, அவனே நடுத்தருக்கு வந்துடுறான். திருட்டி விசிறி போடுறவங்களே நடுத்தருக்கு வர அளவுக்கு படங்கள் இன்னைக்கு வருது. அவ்வளவு நஷ்டமா எப்படி சொல்றீங்க? வெயிட் எப்படி திருட்டு விசிறி விக்கிறவன் நடுத்தருக்கு வர்றான்? அவன் என்ன முதலீடு போட்டான்? இல்ல, முதலீடே இல்லாத எப்படி நடுத்தர்? அவன் நடுத்தர் செத்து தொலைட்டான். யார் வீட்டு பணத்துல இல்லங்க அவன் வந்து மாடி வீடு கட்டுறது? மாடி வீடு கட்டல. என் தம்பி தங்கர் பச்சனும் இருங்க பிளீஸ். அந்த கேள்வி என்ன தப்பா செய்தி போகும், அதுதான் மீடியாவில தப்பா செய்தி போயிட்டு. நானும் தங்கர் பச்சனும் எத்தனை படம் எடுத்திருக்கேன், எங்க முதலீடு. அவர் கடன் வாங்கியிருக்காரு, நான் கடன் வாங்காம எடுக்கிறது வழக்கம். ஆனா எங்க படத்துல இழந்திருக்கோம். எவ்வளவு பெரிய இயக்குனர் தங்கர் பச்சன். இன்னைக்கு ஒரு புரட்சி எழுத்தாளர், குடும்ப விஷயங்களை வாத்தியார் ஆசிரியரை பற்றி ஒரு படம் எடுத்து ஃபெயிலியர் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அந்த படம் எடுத்து நாட்டுக்கே பாடம் சொன்ன தங்கர் பச்சன், அந்த படம் எடுத்த அவர் லாஸ் ஆனாரோ இல்லையா அதுல எப்படின்னு தெரியல. ஆனால் அதை திருட்டு விசிடி எடுத்தவன் நடுத்தருக்கு வர்றான்னா அவன் நடுத்தருக்கு வந்தா நாசமா போனா எங்களுக்கு என்ன? எங்க திருட்டு விசி யார் தானே? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் திருட்டு விசிகாரல கண்டிக்கிறாரு. அவரோட உரிமை அது. நான் என்ன சொல்ல வந்தது அவர் புரிஞ்சுக்கல. என்னன்னா தயாரிப்பாளரை வாழ வைக்கிறது இல்ல, இந்த படத்தை திருட்டி விசிறி போட்டா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சு திருட்டி விசிறி போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களே நடுத்தருக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தயாரிப்பாளர் எப்படி வாழ முடியும்? தொழில் நஷ்டமா போயிட்டு பொருள். உங்க பதில் என்ன? ரசிகர்கள் குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னாரே, அதுக்கு பதில் என்ன? இது வந்து மார்லன் பிராண்டோ உங்களுக்கு தெரியும். மார்லன் பிராண்டோ வந்து நடிகர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். அவர் வந்து அமெரிக்கா படங்களில், ஹாலிவுட் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அவர் வந்து போபாலில் நடக்கிற விஷவாயு சம்பந்தமாக பிரச்சனைக்காக இந்தியாவுக்கு வந்து இங்கே போராடுறார். நடிகங்கிறவங்க அவங்க தான். மக்கள் பிரச்சனைக்காக வரணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே. 49 விழுக்காடு தமிழ்நாட்டில் கழிப்பறைகள் இல்லைங்கிறாங்க. அவர் சொல்றது ஏற்றுக்கிறீங்களா? இருக்கு, நான் சொல்ல வரேன். அதான் 49 விழுக்காடு மக்களுக்கு கழிப்பறை கிடையாது. இங்கே எல்லாம் திறந்த வெளியில் மலங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு சமுதாய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நடிகர்கள் இங்கே குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்தா நல்ல சினிமாவில் நடித்தா மட்டும் நடிகர் இல்லை, மக்களை பற்றிய சிந்தனை இருந்தால் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து முறையிடலாம். அதுக்குன்னே அரசியல்வாதிகள் இருக்கும்போது அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல, ஏன் நடிகர்கள்ட்ட எதிர்பார்க்கல? இல்லை, அப்படி இல்லைங்க. ஒரு விஷயம் இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன். மார்லன் பிராண்டோ நான் சொன்னதுக்கு அதுக்காக தான். இப்போ எம்ஜிஆர் இருக்காருன்னா அந்த காலத்துடைய படங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து செய்தியை சொல்லிச்சு. தனிப்பட்ட விஷயம் இல்லை, ஒவ்வொரு படங்கள்லையும் கருத்து இருந்தது. எல்லாம் கருத்தாழமிக்க ஒரு திரைப்படங்கள் உருவாச்சு எல்லாமே. இப்போ என்ன முழுக்க 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 வணிக நோக்கம். தனக்கு பணம் வேணும். படம் எடுக்கிற தயாரிப்பாளர் அவன் எங்கே போனாலும் பிரச்சனை எனக்கு கிடையாது, எனக்கு பணம் வந்தால் சரிங்கிற நோக்கில் இருக்கிற நடிகர்கள் 99 விழுக்காடு. புரியுதுங்களா? 99 விழுக்காடு. இது வந்து நடிகர்களை குற்றம் சொல்கிறதுக்காக அல்ல, இது வந்து பொதுவாக
பொதுவாக ஒரு குணமாக இருக்குது. அவங்க வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளில் பங்கெடுத்தால் நல்லது, அதை எடுக்கணுங்கிறத நான் விரும்புகிறேன். சரி, தொடர்ந்து மதுரையிலிருந்து பாலாஜி, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சார், இன்னைக்கு நடிகர் சங்க தேர்தலை மட்டுமே ஊடகங்களில் காமிக்கிறது வந்து தப்பு இல்லை தான். அதை மட்டுமே முக்கியத்துவம் பண்ணி காமிக்கல, மற்ற விஷயங்களையும் காமிக்கிறாங்க, அதோட இதை முக்கியத்துவமாக காமிக்கிறாங்க. நான் நடிகர் சங்க தேர்தலை பற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கோரிக்கை வைக்கிறேன். நான் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு சினிமா துறையில் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மட்டும் அவங்க குடும்பம் மட்டும் இன்னைக்கு வாழலை. திரைக்கு முன்னாலும் சரி, திரைக்கு பின்னாலும் சரி 1000 ஊழியர்கள் இன்னைக்கு வாழ்றாங்க. ரைட், அதுதான் பாயிண்ட். சரி, உங்க கருத்தோட கோவை சதீஷ்குமார், உங்க கருத்தையும் கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். சதீஷ், சொல்லுங்க. சார் வணக்கங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஊடகங்கள் வந்து நல்லாவே காட்டுறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ டிஎஸ்பி தற்கொலை வழக்குலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு தெருவிளக்கு எரியலைங்கிறதுலேருந்து சாக்கடை தூர்வாரலைங்கிற வரைக்கும் அனைத்தையுமே வந்து காட்டுறாங்க ஊடகங்கள். அனைத்து விஷயங்களையுமே காட்டும்போது வந்து அப்ப வந்து இந்த விஷயத்தையும் அவங்க ஏத்துட்டாகணும், பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு ஆக வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கு. காட்டலைன்னு சொல்றாங்களே, அவங்க என்ன அப்படி அந்த டிஆர்பி ரேட்டிங் ஏறுது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க சார், நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதான் வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏத்திக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு நம்ம வந்து இதை காட்டுறாங்க, நடிகர் சங்க பிரச்சனை ஊடகங்கள் எடுக்குது அப்படின்னா, அப்ப வந்து ஊடகங்கள் ஒன்றும் தர்மசத்திரம் நடத்தல, இல்ல அவங்களுக்கான வருமானம் வேணும்ல. பதில் என்ன? இது லாப நஷ்டம் அப்படிங்கிற விஷயமா அவர் பேசுறாரு. இல்ல, எல்லா செய்திகளையும் போடலைன்னா அவர் போடலன்னு சொல்லிருப்பாரு. இல்ல, நம்ம போடுறாங்கன்னு சொல்றாங்க. போடல, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். அந்தந்த சூழ்நிலையில அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்ல, அதான் எந்த செய்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, யாரு பேசுனா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு அறிவியலாளர் ஒரு அறிவியல் கருத்து பேசுவதற்கும் ஒரு நடிகர் பேசுகிற அறிவியல் கருத்தும் ஒன்னா வருதுன்னு வச்சுக்கீங்க. ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு நடிகர் அறிவியலுக்கு புறம்பா பேசுறாரு, ஒரு சயின்டிஸ்ட் பேசுறாருன்னு சொன்னா சயின்டிஸ்டோட கருத்து வருவதே இல்லை. மாறாக அறிவியலுக்கு புறம்பாக பேசுகிற ஒரு பிரமுகரின் கருத்து தான் மக்கள் மத்தியில் போய் சேருது. அப்ப என்ன ஆகும்னா, பிரமுகரை ப்ரமோட் பண்றதுனால ஊடகங்கள் அவர் மூலமா செய்தி கொடுக்கும் போது பொய் செய்தியை உறுதியா கொடுக்கிற முறையா மாறுதுங்கிறதா சொல்றோம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, யாருக்கு ஒளி அதிகமா இருக்குதோ, அப்ப அது போன்ற செய்திகள் தான் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கறத சொல்றோமே தவிர செய்திகளை முற்றிலுமா புறக்கணிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல. இந்த தேர்தல் விவகாரத்துல ஆயிரக்கணக்கான நலிந்த நாடக கலைஞர்களையும் உள்ளடக்கிய பிரச்சனைங்கிறதுனால இதுக்கு இந்த அளவிற்கான வெளிச்சம் போதுமா அல்லது இன்னும் பாய்ச்சப்பட வேண்டும்? ஆனா இன்னைக்கு குறிப்பா வந்து ஊடகங்கள்ல புதிய தலைமுறையிலே இந்த மாதிரி திரைத்துறை நடிகர் சங்க தேர்தல் குறித்து நிறைய விவாதங்கள் நடந்திருக்குது. நானே 2-3 விவாதங்களை கலந்துருக்கிறேன். இதுல என்ன வந்து இந்த வாதத்தில் இன்னொரு நன்மையா என்ன நான் கருதி இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிச்சம் அதை பற்றின விவாதங்கள்ல வெளியவே வராம இந்த திரைத்துறையில வந்து கோடிக்கணக்கில் பெரிய முதலாளிகளை போய் சம்பாதிக்கிற நடிகர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவின் பெருமுதலாளிகள் போன்ற சம்பளம் வாங்குற நடிகர்கள் இருக்கிறாங்க. அதே நடிகர் சங்கத்துக்குள்ளார அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற நடிகரும் இருக்கிறாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் திரைத்துறை நடிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுற நடிகர்கள் பெரும்பாலும் நாடக நடிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலின் மூலமாக நாடக நடிகர்கள் மீது ஒரு ஒளி விழுந்திருக்குது. இந்த ஊடகங்கள் மூலமா, இந்த விவாதங்கள் மூலமாக இந்த தேர்தலை யாரு ஜெயிச்சாலும் நாடக நடிகர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுங்கிற ஒரு நெருக்கடியை இது போன்ற விவாதத்தின் மூலமாக உருவாக்கி இருக்கிறது ஒரு நன்மையான கருதுறேன் இந்த நடிகர் சங்க விவகாரத்துல. இன்னொரு தேர்தல்ல இப்போ இவர் ஐயாவை கொடுத்து இந்த ஒரு சாட்டின்னு ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு தேர்தலில் நாடக நடிகருக்கு நாங்க வந்தா அதை செய்வோம், நாங்க வந்தா செய்வோம், 2 பேர் மாறி மாறி சொல்றாங்க. மாறி மாறி சொல்ற நாடக நடிகரும் சங்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க செஞ்சிருக்கோம்னே சொல்றாங்க. இல்ல, செஞ்சிருக்கிறது செய்யலங்கிறதெல்லாம் விட்டுருங்க. சங்கத்தில் போட்டியிடுவதற்கு திரைப்பட நடிகர்கள் தான் தலைமைக்கு வரணும், நாடக நடிகர்கள் ஓட்டு போடணுங்கிற முறையே முதல்ல மோசமானதான் நான் கருதுறேன். அப்ப தலைமைக்கு வருவதற்கு திரைப்பட நடிகர்கள் ஏகபோகமா இருக்கிற திரைப்பட நடிகர்கள் தான் தலைமைக்கு வந்து ஓட்டு வாங்குவாங்க, இவங்களுக்கு செய்வோம். நீ என்ன சொல்றேன்னா, திரைப்பட நடிகர்கள்லாம் நாடக நடிகர்கள் பின்னால இருந்து ஏன் நீங்க ஓட்டு போட்டு அவங்க தலைமை கொண்டு வர முறை வர கிடையாது. இதுவே வந்து முறையான முறையா இல்லைன்னு கருதுறாரு. உங்க பதில் என்ன? அதான் இன்னைக்கு நடத்துற அதிமுக திமுக தலைவர்கள் எல்லாம் பின்னால் வந்துட்டு தொண்டன் வந்து நீங்க சிஎம் ஆக்குறதான ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி இப்ப நாட்டுல தலைவர்கள் யாருமே இல்ல. அப்ப அரசியல் தொண்டரை பயன்படுத்திட்டு தலைவராக அரசியல் என்ன நடக்குதோ அதுதான் அந்த திரைத்துறையிலும் நடக்குதா? இல்ல சார், லீடர்ஷிப்னு வரும்போது அது வரும் சார். லீடர்ஷிப்னு வரும்போது இந்த தியாகம் அந்த தியாகம் சொல்லிட்டு தலைவர் எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க, தொண்டன் தான் ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான்.
நம்ம நாட்டில் அது இருக்கட்டும், அந்த லெவலுக்கு நான் போனா இன்னும் இதுல கொஞ்சம் இன்னொரு காரணம், சொல்லுங்க. திரைத்துறை இந்த சங்க தேர்தலில் அரசியல் விளையாடுது, இயக்குகிறார்கள் என்றெல்லாம் புகார்கள் எழ எழ ஊடகங்கள் அதை இன்னும் கவனிப்போடு பார்த்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறதா தோணுது. அப்படி இருக்குதா? இல்ல இத அரசியல் கட்சிகள் இயக்குதா? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், கூத்தாடிகள் ரெண்டு பட்டா ஊருக்கு கொண்டாட்டம். இல்ல இப்ப ஊடகங்களுக்கு திண்டாட்டம். இப்ப ஊடகங்கள் தான் அந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்த விரும்பல. எம் ஆர் ராதா சொன்னது போல நலிந்த ஒண்ணும் ஏழை எளியவர்கள் நாங்க பண்ணா கூத்தாடி, பணக்கார வீட்டுல இருந்து வந்தா கலைஞர்களா அப்படின்னு கேட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த காலத்துல இல்ல சார், நீங்க யார் வந்தாலும் இந்த நிர்வாகத்துல யார் வந்தாலும் நமக்காக உதவி செய்கிற, தோள் கொடுக்கிற அந்த நடிகர்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும். அவங்க இப்ப பதவியெல்லாம் யாரும் கேட்கல. ஆனா இப்ப நம்ம சரத்குமார் அணியில நிறைய நாடக நடிகர் கமிட்டியில் இருக்காங்க. ராதா ரவியும் நீண்ட காலமா கமிட்டியில ஒவ்வொரு ஊர்ல இருக்க நாடக சங்கம் இருந்து ரெண்டு பேரை கமிட்டியில போடுறது வழக்கம். பொறுப்புக்கு ஒரு ஆள், காளைன்னு ஒரு நாடக தேவி நாடக சபா, அவரை பொருளாளர் ஏதோ ஒண்ணு போட்டுக்குவாங்க. அப்படி கொஞ்சம் கலந்துக்குவாங்க. மற்றது தமிழ் திரை உலகில் உள்ள முக்கிய நடிகர்கள் இவங்களெல்லாம் போடுறது வழக்கம். சினிமால இருக்கிற கமலஹாசன் உட்பட எல்லாரும் நானும் நாடக நடிகர் தான் சொல்லிப்பீங்க. ஆனா உண்மையான இன்றைக்கு அந்த எளிய கஷ்ட ஜீவனத்தில் இருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதாவது அதிகாரம் என்ன வேணும்னு அவர் சொல்றாரு. அதிகாரம் வேணும் இல்ல சார், இருக்கு. அதுல கலந்துதான் கொடுக்கிறோம், கலந்துதான் கொடுக்கிறோம். நாங்க ஒரு லிஸ்ட் வேணா சொல்றேன், இப்ப டைம் இல்ல. அது நாங்க ராதா ரவி டீம்ல, சரத்குமார்ல நாடக நடிகர்களை கலந்துதான் கொண்டு போயிருக்கோம். அவங்களுக்கு செய்திருக்கிற ஏராளமான உதவிகள், ஏராளமான உதவிகள் எல்லாம் பண்ணிருக்காது நிர்வாகம். செய்ய வேண்டிய கடமை, நிர்வாகம் செய்ய வேண்டிய கடமை யார் வந்தாலும். சரி, அதாவது இந்த தலைப்பை ஊடகங்கள் இது அளவுக்கு அதிகமாக நடிகர் சங்கத்தினுடைய செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது தான் இப்ப இதனுடைய தலைப்பு. நீங்க அந்த துறையில் இருக்கிறதுனால அப்படி உணர்றீங்களோ? இல்ல அந்த தலைப்பை அப்படித்தான் நான் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, நான் வர்றதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்கிட்ட நான் இது குறித்து கருத்துக்களை கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் சொன்னோன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களான்னு தெரியாது. அது இந்த நேரத்தில் வேண்டாம்னு நினைக்கிறேன். அது இது சரியா நீங்க சொல்ல விரும்பலன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, வெடிகுண்டுகளையே தாங்கிட்டு தான். இல்ல ஏன்னா நான் சொல்றாங்க, இந்த காலத்துல வர்ற படங்கள் என்ன, எனக்கு தண்டனை, அதாவது ஒரு தண்டனை வேணும்னா சினிமாவுக்கு போகலாங்கிறாங்க. இந்த காலத்துல படமா எடுக்கிறானுங்க இவனுங்க. யாருக்காவது ஒரு அக்கறை இருக்கா? அவனுக்கு ஏதோ ஒன்று சுருட்டிட்டு ஓடலான்னு படம் எடுக்கிறாங்க. மக்களுக்கு அதனால ஏதாவது உண்டா? அந்த பாட்டால ஏதாவது நன்மை இருக்கா? அந்த காட்சியால ஏதாவது இருக்கா? கருத்தால இருக்கா? என்ன நடக்குது? இதை நாங்க பார்க்கணுமா? இந்த செய்தியெல்லாம் நாங்க பார்க்கணுமா? இவர் அதை செய்வார், அதை செய்வார்னு. இது யாரோ ஒரு கொஞ்சம் பிரச்சனையா அவங்க அது ஏன் போட்டு எங்க உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறான். நான் இப்போ கேட்டுட்டு தான் நான் வரேன். அப்ப நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க. எல்லா நடிகர்களோட ரசிகர்களை கணக்கையும் சேர்த்தா 1 கோடி வருமா? இல்ல, அவங்க எங்க இருக்காங்க? அவங்களும் மக்கள் தானே. பாருங்க, நான் என்ன சொல்றேன், ரசிகர்னு எவ்வளவு நாளைக்குங்க வினாகிட்டு இருப்பீங்க? ஓ, ரசிகர்கள்னு அவங்கள அவங்களுக்கு ஒரு சினிமா கண்டுபிடிச்சுங்க 110 ஆண்டுகள் ஆக போகுதுங்க. அது இந்தியாவுக்குள்ள 100 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சுங்க. உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் தான் இந்த திரைப்படம் அறிமுகமாச்சுங்க. உலகம் முழுக்க ஒரு 2 ஆண்டு இடைவெளியில் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், அவ்வளவுதான். 1940 எடுக்கப்பட்ட திரைப்படங்களை கூட நம்ம இன்னும் தொட்டு பார்க்கல. 2015 நம்ம இன்னும் நடிகர்கள் முகத்தை முன்னிலைப்படுத்தி ஒன்று தெரிஞ்சுக்க, பாப்புலர் நடிகர்களை வச்சு ஒரு நல்ல சினிமாவை நீங்க உருவாக்கவே முடியாது. நல்ல சினிமா ரசனை வளராததுக்கு காரணமே உங்களுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை வச்சு எடுக்கிறதால தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு காலத்துக்கு மக்களை மகிழ்விச்சுக்கிட்டே இருப்பீங்க? மக்களை மகிழ்விக்கிறதுக்காக சினிமா கண்டுபிடிச்சது. ஒரு சினிமா மாற்றும் எல்லாத்தையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரபுகளை உடைக்கிற திரைப்படங்கள் யார் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தெருவில் போற ஆட்கள் தான் நடிக்கிறாங்க. அது மட்டுமே நிரம்பி இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்றேன், நீ மக்களை சிந்திக்க வைக்கிற சினிமாக்கள் யார் எடுக்கிறாங்க? முகவரியே இல்லாதவங்க தான் படைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமும் கொடுத்துருக்கு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு? அந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு, ஒரு படைப்பாளர் தான். அதே நேரத்தில் மிகச்சிறந்த நடிகர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மிகச்சிறந்த நடிகர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனால் அதை வச்சு என்ன செய்யறோங்கிறது அங்கே பிரச்சனை. நீங்கள் ரசிகர்கள் எவ்வளோ ரசிகர்? ஏன் தம்பி, ஏன் மாமன் மச்சான், என்னுடைய மக்கள் ரசிகர்னா என்ன வேற்று கிரகத்தில் வந்தவன், அவனை பற்றி அக்கறை எனக்கு இருக்கு. அதனால நான் அதை சொல்கிறேன்.
நீங்கள் ரசிகர் 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 நாம, அதாவது ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியும் தானே. அதாவது ஒரு பிராணி ஒன்று இருக்கு, அது வந்து எதை போட்டாலும் சாப்பிடும். அதுக்காக ஒன்று நீங்கள் அது மோசமானது ஒன்றே போட்டு அதை பழக்கிட்டு இருக்கக்கூடாது. உயர்ந்த பொருள் ஒன்று போட்டாலும் அது சாப்பிடும், அதை நீங்கள் கொடுக்கலங்கிறது அங்கே பிரச்சனை. திருச்சி அரங்கில் இருக்கிற சதீஷ்குமார், உங்களுக்கான நேரம். வணக்கம். பொதுவாக நம்ம ஊர் மேடைகளில் பேசுவது உண்டு, அரசியல்வாதிகள் நடிகர்கள், நடிகர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்வார்கள். இப்போ நடிகர்கள் அரசியல்வாதிகள் என்பதை ஊடகங்கள் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது போன்ற அதிகமான திரை செய்திகள் ஊடகங்களில் வெளிவருகிறது, உண்மைதான், மறுக்கவில்லை. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த சமூகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, வினையாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விசிலடித்து தன் வீட்டு பணமெல்லாம் செலவழித்து கட் அவுட் வைத்து பாலபிஷேகம் செய்கின்ற இந்த அறிவியல் தொழில்நுட்ப யுகத்திலும் தன்னுடைய அறிவை இழந்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது ஊடகம். அது என்னவென்று சொன்னால், ஒரு 3100 பேர் இருக்கின்ற இந்த திரை நடிகர்கள் குடும்பத்தையே சரியாக ஜனநாயக தன்மையோடு ஆட்சி செய்ய முடியாத இவர்கள் திரையிலே வந்து இவர்கள் வேடிக்கை காட்டுவதும், திரையிலே ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போராடுவதும் எவ்வளவு பெரிய பொய் என்பது இவர்கள் உண்மையான முகம் இப்பொழுது ஊடகங்களால் முகமூடி திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இன்னொரு அச்சமும் எனக்கு இருக்கிறது. என்னவென்றால், ஏற்கனவே ஒரு படம் வெளியானால் இன்னொரு ரசிகர்களுக்கும் இந்த வெளியான திரை ரசிகர்களுக்கும் சண்டை வருவதுண்டு, மோதல் வருவதுண்டு. ஆனால் இப்பொழுது 2 அணியாக பிரிந்து கிடக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும் இவர்களுடைய திரைப்படங்கள் வெளிவந்தால் சமூகத்தில் இளைய தலைமுறையிடத்தில் இன்னும் என்னென்ன உரசல்கள் வருமோ என்கிற அச்சமும் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சமூக பார்வையாளராக நான் சொல்வது என்னவென்று சொன்னால், தோழர் தங்கர் பச்சான் சொன்னது போல, இங்கே தமிழ் சினிமாவில் வில்லனாக இருக்கின்ற பிரகாஷ்ராஜ் அங்கே ஒரு கிராமத்தை தத்தெடுத்து ஆந்திராவிலே ஹீரோவா இருக்கிறார். ஆனால் இங்கே ஹீரோவாக வேஷம் கட்டுகிறவர்கள் இதுவரை இங்கே எந்த நாடக நடிகளுடைய எத்தனை குடும்பங்களை தத்தெடுத்து அவர்களை படிக்க வைத்திருக்கிறார்கள், எத்தனை விவசாய குடும்பத்தை தத்தெடுத்து படிக்க வைத்திருக்கிறார்கள், எத்தனை கிராமத்தை தத்தெடுத்து படிக்க வைத்திருக்கிறார்கள், எத்தனை விவசாயிகளை இவர்கள் பற்றி பேசி இருக்கிறார்கள். இல்ல விளையாட்டு வீரர்களையாவது இவர்கள் தத்தெடுத்திருப்பார்களா? இல்ல ஒரு அரசு பள்ளியையாவது குறைந்தபட்சம் ஒரு 4 நடிகர்கள் சேர்ந்து தத்தெடுத்திருப்பார்களா என்பது ஒரு வேதனையான விஷயம். எனவே இந்த விஷயத்தை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன். இது ஊடகங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்கள் பதில கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல வெகு சில ஊடகங்கள் அளவுக்கு அதிகமாக இதை சொன்னாலும் கூட அதையும் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் மிகச் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ? ரொம்ப சரியாக புரிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து மக்கள் கவனிக்கலன்னு சொல்ல முடியாது. நான் பொதுவாகவே கவனிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்த செய்தி எனக்கு தெரியல. மக்கள் எரிச்சல் அடைகிறாங்க. என்னையா இது ஒரு பிரச்சனை இதே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒன்று சொல்ல, இப்போ நான் வரும்போது என்னுடைய ஓட்டுநர் அவர் சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு ஒரு செய்தி என்னடா அப்படின்னு நான் கேட்டேன். இது சொல்லவே தான் இருக்கு. அவர் பாக்கியராஜ் ஒரு கட்சிக்கு போடுறாரா, அவர் பையன் நம்ம படத்தில் நடிச்சார சாந்தனு அவர் ஒரு கட்சிக்கு போயிட்டாராயா அப்படிங்கிறான். இப்போ இது மாதிரி அவங்க விவாதிக்கிறாங்க. இப்போ இது ஒரு கூட்டமும் இருக்குது, இன்னொரு கூட்டம் இது வந்து எதுக்கு இதை செய்கிறாங்கன்றதும் இருக்குது. இதை வந்து ஊடகங்கள் தான் வந்து இனிமேலாவது, ஏன்னா இதை அறிவித்து இதுக்கு வந்து தேர்தல்னு அறிவித்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குமா, 2 மாதம் இருக்குமா இருக்கும். அது இனி எப்போ அது தேர்தல் முடிஞ்சு அதன் பிறகு அது வெற்றி பெறுவாங்க போவாங்க இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறதா அங்கே வந்து பிரச்சனையை தவிர அதை வந்து அந்த செய்தியை போடக்கூடாதுங்கிறதுல எதுவுமே அதிகப்படியான ஒரு அச்ச உணர்வை அவங்களுக்கு உண்டாக்கி இருக்குமா? நம்மள ஊடகங்களும் கவனிக்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க, சொன்னதை செஞ்சு தீரணுன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவாங்களா? அது இல்ல, அது தேவையில்லையா? இல்ல அது வந்து வருவாங்க. நீதித்துறையில பிரச்சனைனாலும் நாங்க கேட்கிறோம், ஆசிரியர் துறையில பிரச்சனைனாலும் பூட்டு போடும் போராட்டமா, அது என்ன போராட்டம்னு கேள்வி கேட்கிறோம். இல்லையா, ஒன்னு சொல்ல தவறிட்டேன் சொல்லணும்னு நினைச்சேன். திரைப்படத்துறையில் எத்தனையோ ஒரு துறைகள் இருக்கு. நாங்களாம் ஊழியர்களாகவும் இருக்கோம், படைப்பாளனாக இருக்கோம். ஆனால் நடிப்பு துறையை மட்டுமே நம்பி வர்றவங்க வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப பரிதாபமானது. ஒரு 1,00,000 பேர் வந்தால் ஒரு ஆள் வந்து வெளியில் வர்றதே பெரிய விஷயம். அதில் அத்தனை பேரோட வாழ்க்கையும் பெரிய சோகம். அப்போ அவங்களாம் வந்து ஏதோ ஒரு கனவோட வந்து கடைசி வரைக்கும் இதுக்குள்ளே மடிஞ்சு போயிடுறாங்க. வாழ்க்கை பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாதுகாப்பு அளிக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். மிக முக்கியமான பிரச்சனை தான். அவங்களுடைய பிரச்சனைகள் இதில் தீர்க்கப்படணுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன்னா எனக்கும் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு வாக்கு இருக்குது. அப்போ நான் வந்து அதை நான் கவனித்து தான் நான் செய்வேன். அப்போ இவங்களுக்கு வாக்களித்தா இந்த சிக்கல் தீர்மாங்கிற எண்ணம் எனக்குள்ளேயும் வருது. அப்போ என்னை அறியாமலேயே இந்த நடிகர் சங்க தேர்தலுக்குள்ளே எனக்கு ஒரு சிறு அக்கறை இருக்குது. காரணம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரொம்ப வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்கிற
ஏற்கனவே வாழ்க்கை இழந்த இனி எதிர்காலத்தில் இந்த துறையை வந்து நம்பி வந்து ஏமாந்து போகிற எத்தனை பேரோட வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கு. நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. உங்க இயக்குனர் சங்கம் இன்றைக்கு ஒரு தரப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது. அது குறித்து எல்லாம் கேட்டால் உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் என்றால் விட்டுவிடலாம். உங்கள் தனிப்பட்ட கருத்து இருந்தால் நீங்க சொல்லலாம். இப்போது ஒரு சங்கம் என்று இல்லாமல் இது அதை ஒட்டியுள்ள பல்வேறு சங்கங்களின் கூட்டாக வெறும் 3000 சொச்சோன்னு சொல்லிட்டு இருந்தது மாறி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இணைந்துள்ள ஒரு அமைப்பு இப்படி இரண்டாக பிளவுபடுது அல்லது இப்படி கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது இன்னும் வீரியத்தோட நான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம்னு கருதுறேன். தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் இல்லை இதில் வந்து இவ்வளவு அது வரத்தான் செய்யும். ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்குன்னா அது வெடிக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் மூடி பாதுகாக்க முடியாது. நீங்கள் அது வந்து வயசு சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. எனக்கு வந்து இத்தனை வயசு இவ்வளோ காலமாக நான் சினிமாவில் இருக்கேன், அதெல்லாம் வந்து இங்கே கலைத்துறையில் நீங்கள் வந்து பேசவே முடியாது. ஒரு 5 வயசு பையன் வந்து நீங்கள் 90 வயசு ஆள் சாதிக்காத சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அணிக்கு வந்து எங்களோட ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது போகிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மகிழ்ச்சியானது இல்லை. அது செய்யக்கூடாது. ஏன்னா சுருதி பேதம் தெரியுது. அது செய்யக்கூடாது. பிரசன்னா சேது மதுரையிலிருந்து உங்களுக்கான நேரம். 2012 இருந்து கிட்டத்தட்ட 200 இருந்து 250 விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க. இப்ப முடியும் ஒரு ஹெட்லைன்ஸ் இந்த புதிய தலைமுறையிலோ எந்த டிவி சேனல்ஸ் மீடியால வந்ததில்ல. இங்க மதுரை பக்கத்துல அகழ்வாராய்ச்சியில நீங்க பார்க்கல நினைக்கிறேன். பலமுறை என் வாயிலிருந்தே வந்திருக்கு. ஆண்டுகளுக்கு முன்னாடி சார் என்ன பேச விடுங்க கொஞ்சம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி பணி தோண்டி இப்ப முடியும் ஒரு அரசு அதிகாரிகளோ ஒரு மீடியாவும் போனதே கிடையாது. 3வது பாயிண்ட், இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்ச ரொமானியர் காலத்துல நம்ம பண்டைய ரொமானியர் காலத்துல நம்ம வந்து ட்ரேட் பண்ணிருக்கோம். இப்ப முடியும் அதை பத்தின நியூஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு விஷால் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, சரத்குமார் ஒரு அறிக்கை கொடுக்கிறாருன்னு பிளாஷ் நியூஸ் போடுறீங்க. இதை கூட ஏத்துக்கலாம் சார். ஒரு நடிகர் அரசை ஏமாத்தி வரி கட்டாம இருக்காரு, அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் படையெடுத்துட்டு இருக்கு, இதை கூட மன்னிச்சிடலாம். ஐயா அப்துல் கலாம் இறந்ததுக்கு இப்ப முடியும் ஏதாவது ஒரு நடிகர்கள் போனாங்களா? ஃபுட்பால் லீக்னு சொல்லி ப்ரொமோட் பண்றதுக்காண்டி ஒரு நடிகர் வராரு, அதுல கடைசி பக்கத்துல பேப்பர்ல பார்த்தா அவரோட மருமகன் அதுல ஒரு பாயிண்ட் ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு. இவ்வளோ ஃபோக்கஸ் அவங்க சினிமா துறைக்கு எதுக்கு? ஏன் நம்ம தமிழர்களை பத்தின 1008 பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு இந்த நாட்டுல, எதுவுமே நீங்க கண்டுக்கல. இப்போ வெறும் கவர்ச்சி சார். ஒரு மீடியா உங்களுக்கு வருமானம் வரணுன்றதுக்காண்டி நீங்க விளம்பரம் வரணும், டிஆர்பி ரேட்டிங் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் என்னோட கருத்து. சரி, எந்த விமர்சனத்தையும் திறந்த மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை குறை சொல்வதோட, ஊடகங்களை குறை சொல்வதோட நடிகர்களுக்கு மற்ற விஷயங்கள் அக்கறையே இல்லையே, அவங்களையே தூக்கி சுமக்குறீங்கன்றது மாதிரி சொல்லிட்டாரு. உங்க பதில் என்ன? அதாவது நடிகர்கள் என்பவர்களை மக்கள் தெரிந்தோ தெரியாமல விரும்புறாங்க. காசு கடன் வாங்கியாவது போய் படம் பார்க்கறாங்க. தம்பி கூட சொன்னாங்க, இந்த நடிகர்கள் எத்தனை மக்களை திருத்தி இருக்காங்க அப்படின்னு சகோதரர் கூட சொன்னார். இவங்க திருத்த வேணாம், கெடுக்காம இருந்தா போதும் தான். எந்த இப்போ காலேஜ் சீன்ல ஒரு ஹீரோ நடிக்கிறாருங்க, பவர்ஃபுல் ஹீரோ. காலேஜ் முடிச்சிட்டு முன்னெல்லாம் ஃபுட்பால் வாங்கலாமா மச்சான், டியூஷன் போலாமா மச்சான், லைப்ரரி போலாமான்னு முன்ன தங்கர் பச்சை எழுதுவார். ஆனா இப்ப மச்சான் போர் அடிக்குது, அவர் நம்மளை கவனிக்க மாட்டேன்றா, பிராந்தி அடிக்க போலாமா, பாருக்கு போலாமா என்று இப்ப இருக்கிற பெரிய ஹீரோக்களை பண்ண ஆரம்பிச்சதால நான் பல ஆடியோ ஃபங்க்ஷன்ல ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். சில ஹீரோஸ் பேரை சொல்லியே உங்களை பல லட்சம் ரசிகர்கள் பின்தொடர்கிறார்கள். நீ சட்டையை இங்க கிழிச்சுக்கிட்டா கூட, ஓ தலைவர் சட்டை ஸ்டைலா போட்டுக்கிறாரா, நாம மாத்திக்கலான்னு மாத்திக்கிறான். அப்போ நீ காலேஜ் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரிசுன்னு பார் கடைக்கு போனா, மாணவன் என் தலைவன் பார்கள் பீர் குடிக்கிறாரா போறான். மாணவர் கெட்டு குட்டிச்சவரானதுக்கு இந்த அரசுக்கு இவ்வளவு வருவாய் பெரிய இருக்கு. இந்த நடிகர்களும் ஒரு காரணம். அதை திருத்தர வழி இல்லை. பணம் வந்தா போதும். ஒரு மங்காத்தா அஜித் நல்ல தம்பி, ரொம்ப நல்ல தம்பி, ஒழுக்கமான தம்பி, வெளியே எந்த விஷயத்துக்கும் போகாது. மங்காத்தால எடுத்ததுக்கெல்லாம் சிகரெட்டு, எடுத்ததுக்கெல்லாம் பாட்டில், சீனுக்கு சீன் இருக்கான் சாங்கு சார். அப்ப அவன் தொண்டன் உன்னை ஃபாலோ பண்ற இளைஞன் என்ன ஆவான்? நீ வியாபார பிராந்தி அதிகரிச்சதுக்கு இந்த 3-4 ஹீரோ, ஒரு தனுஷன் ஒரு தம்பி, எடுத்ததெல்லாம் அப்பனை திட்டிக்கின்னு கேவலமா பேசிக்கிட்டு நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டு பண்றா. இப்ப இருக்கிற பையன் செஞ்சிருவேன் கொலவரின்னு சொன்ன பிறகு ஒரு ஆசிரியை கொல்லப்பட்டாள்,
விருதுநகர்ல ஒரு ஆசிரியர் பிரின்சிபால் மர்டர் பண்ணப்பட்டார். இல்ல அதுக்காக அதுதான் இல்ல காரணம் இல்ல நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம். இளைஞர்கள் வாயில் அந்த பாட்டு வந்ததா இல்லையா? நேரம் கடந்து ஓமம். நான் என் கருத்தை சொல்றேன். சொல்லுங்க. ஆக அதெல்லாம் திரையுலகில் குறைந்தால் இத்தனை வசூலை பத்தி கவலைப்பட ஒழுக்கத்தை பத்தி மட்டும் எடுத்த தங்கர் பச்சன் நிக்கிறாரா இல்லையா? அவர் பேர் இன்னைக்கு நிலைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு வருவாய்க்காக வாழணுன்றதுக்காக பிறரை கெடுக்க கூடாது என்பது. அது மட்டும் இல்ல, மீடியாக்கள்ல இப்போ சுதந்திர தின விழா, எந்த தியாகி பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தானோ, நடிகையின் நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்துக்கும் நடிகைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, மீடியாக்கள் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்ன்ற. ஒரு மீடியா, நான் தேர்தலில் 84 எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று 600 ஓட்டுல தோக்குறேன். 2 பேருக்கு டிஃபரெண்ட், அவள் தான் வெற்றி வாய்ப்பை இழக்கிறேன். ஒரு மீடியா இன்னைக்கு எழுதியிருக்கான், டெபாசிட் இழந்தார்னு எழுதுறான். அந்த பத்திரிகை எவனும் தொடர்றது இல்ல. இப்படி எல்லாம் தப்பு எதுக்கு? பணத்துக்காக விலை போகுது. திரைப்படங்கள் எடுக்கிற விதத்தையும் நீங்க குறை சொல்லி இதையும் சொல்வதனால அந்த நேர்மையை நான் மதிக்கிறேன். இல்ல நான் எல்லாத்தையும் குறிப்பா புதிய தலைமுறை 3 பேரும் மனதார பாராட்டினீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பிரசன்னா சேது சொன்னதற்காக புதிய தலைமுறை என்று குறிப்பிட்டதற்காக சொல்கிறேன். அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டை விவசாயிகளே கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு அது தெரியும். புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியாவில் விளம்பரப்படுத்துறது இது மட்டும் இல்ல, இந்த புதிய தலைமுறை செய்கிற சேவைகள், அந்த தூர்வாருகிற பணியில மக்களை ஈடுபடுத்துவது, அந்த செடிகள் நிலத்து நீரை உறிஞ்சுகிற அந்த விஷ செடிகளை அழித்து ஒழிப்பது போன்ற சமுதாய சேவையில் ஈடுபட்டு பாருங்க. அது மகிழ்ச்சி. நான் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சேன். உழவுக்கு உயிரோட்டு, ரௌத்ரம் பழகு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் வேறெங்கும் காண இயலாது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏதோ ஒரு முன்னேறு உழவராக முன்னால் சென்று கொண்டிருக்கும் என்ற திருப்தி இருக்கிறது. சில நொடிகள் மட்டும் இல்ல. முதல்ல நான் இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு சுய விமர்சனத்தோடு நடத்துவதற்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் நினைக்கிறேன் காட்சி ஊடகங்களில் முதலில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சி என்பதனால நான் இதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, ஐயா அவர் திரைத்துறையில் இருந்துகிட்டே திரைத்துறையில் இருக்கிற மக்கள் விரோத விஷயங்களை சொன்னதா அவரோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனால் நடிகர்கள் என்பவர்கள் அவர்களாக உருவாகி வர்றதில்லை. எல்லா பிரபலமான நடிகர்களும் அறிமுகமான தான் வராங்க. அவர்கள் அறிமுகமாகி 2-3 படங்கள் ஹிட் ஆனதுக்கு பிற்பாடு அவர்களை யார் உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தான் அவரை ஸ்டாரா உருவாக்கி கொண்டு போய் ஒரு குதிரைக்கு ரேஸ் கட்டுற மாதிரி கட்டி அதிக சம்பாதிக்கணும், அதிக சம்பளம் எல்லாமே இவங்க ப்ரமோட் பண்ணி ஸ்கிரிப்டை மாத்தி இதெல்லாமே யார் உருவாக்குறாங்கன்னா இவர்கள் உருவாக்குற ஒரு சாதாரண நடிகரை இவர்கள் தான் ப்ரமோட் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கு பின்னால் இவங்களே கெஞ்சுறாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கலையை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் தான், நம்மளுக்கு நடிகர்கள் தான் தேவை தவிர ஸ்டார்கள் தேவையில்லை. ஸ்டார்களை வச்சுக்கிட்டு தங்கர் பச்சான் சொன்ன மாதிரி சினிமா பண்ண முடியாது. நடிகர்களை வைத்துக் கொண்டு தான் சினிமா பண்ண முடியும். அது நடிகர் கையில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் இயக்குனர் கையிலேயே இருக்குது. நேரம் கடந்துட்டோம். சில நொடிகள் எடுத்துக்க விரும்புனீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை, மக்களோட பேசுறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நமக்கு கண்டதெல்லாம் பேச முடியாது. ஒன்று, நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அந்த ஒரு மனநிலையில் நான் இருக்கேன். என்னென்னா, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இனிவரும் காலங்களில் இந்த கவனித்த ஊடகத்துறையை சார்ந்த யாராக இருந்தாலும் ஒரு பொறுப்போட செயல்படணுங்கிற ஒரு சின்ன அவங்களோட மனசாட்சியை குத்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த தொலைக்காட்சியிலும் இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மன நிறைவா இருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். நேர்மையான ஒரு நிகழ்வை நடத்திய ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. அநேகமாக தனியனாக இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்திற்காகவே தன்யனானேன். சந்தித்ததில் மகிழ்ச்சி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.